குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வரும்பொழுது ஐ ஹேப்பன் டு பி இன் ஷூட்டிங் ஸ்பாட். வேற ஒரு வேலையாக அங்கே ஒருத்தவங்களோட போயிருக்கேன். அங்கே யாரோ ஒருத்தர் நம்பர் வாங்கிட்டு நல்லா இருக்கேன், எல்லாரும் நினச்சாங்க நடிக்க தான் வந்தேன், நீங்கள் மேக்கப் ரூம் அங்கே இருக்கு போங்க அப்படிலாம் பார்த்து. அதுக்கு முன்னாடி எம்டன் மகனில் நான் அவுடோர் போயிருக்கேன். எம்டன் மகன் பண்ணும்போது நான் சாரை நான் பார்த்துருக்கேன். சார் இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. திட்டுனாங்க, வெக்கமல்ல நீ எனக்கு மாமியார் நீ. ஐ வாஸ் பீன் அவங்களோட கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அஜித் சாரோட மங்காத்தால இருந்தேன் நான். ஸ்டான்லி சார் கூப்பிட்டு போகிறாரு, எந்த கேரக்டரு பிரியாமணி மாம் அப்படின்னு. கேரக்டர் என்ன மேலேருந்து மணி சார் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. மதர் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு. முன்னாடி நான் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பேன், வென்று வருவான்னு ஒரு படம் பண்ணேன். காசியில் விக்ரம் சார் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி கண்ணு ரெண்டு இப்படி தூக்கி வச்சு அப்படி தான் பண்ண படம் ஃபுல்லாக. அதிலே வந்து என் கேமராமேன் எனக்கு ராட்சசனே ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். ராட்சசனில் நான் ஒரு நாள் அந்த கேக் வெட்டுற சீனில் போல என்னோட பேத்தி தான் கடைசியாக காணாமல் போவாங்க. 7 நாள் அவங்க டேட் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். அப்போ சீரியலில் மாட்டியிருக்கேன். பட் நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ டாக் இல்லைல்ல. இன்னாரோட மனைவி, இன்னாரோட மகள், இன்னாரோட மருமகள், இன்னாரோட அம்மா, இன்னாரோட இல்லை எக்ஸ் ஹீரோயின் அப்படிலாம் எந்த டாகும் இல்லை. தனியாக எங்கே இருந்தோம் வந்துச்சு, காட்ஸ் கிரேஸ் வந்தோம், ஓடிட்டே இருக்கும். 19 இயர்ஸ் இன்னும் எங்கே இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்றதே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட். வாவ் தமிழா யோர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஆக்ட்ரஸ் எலிசபெத் சுராஜ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், காட்ஸ் கிரேஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். அதாவது நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய படங்களில் வந்து டக்குன்னு வந்து ஒரு நோன் ஃபேஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் இருக்கும். எல்லா படங்கள்லையுமே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து இன்னமும் கிடைக்கலையோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மைதான். அது நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிரெக்டர்ஸே சொல்லாங்க, மேம் உங்களுக்கு ஏற்ற இன்னும் களம் அமையல, உங்களோட இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் வரல அப்படின்னு. வெயிட்டிங். அக்டோபர் 18 வந்து உங்களோட 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, சார் அண்ட் ஆரியமலா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது, இது எப்படி பார்க்குறீங்க? பிளான் இல்லாமல் அது ஜஸ்ட் ஹேப்பன், காட்ஸ் கிரேஸ். அது 2 அந்த மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கில் அடிச்சிருந்தாங்க. ஐயோ நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரே நாள் 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. பட் என்னென்னா இது ஆரியமலா கொஞ்சம் முன்னாடி 2019 பண்ணி அப்புறம் பிரேக் ஆகிடுச்சு. கோவிட் எல்லாம் வந்து ப்ராப்ளம் எல்லாம் இப்போ தேட்டருக்கு வந்தது. அது கரெக்டாக அந்த டேட்டில் வந்தது. அண்ட் சார் படமும் லாஸ்ட் இயர் முடிச்சு எல்லாம் வந்தது. அது அமைஞ்சது தான், அது யதார்த்தமாக அமைஞ்சது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா எனக்கு FBயில் போஸ்ட் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 18th my 2 movies are getting ரிலீஸ் சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது சந்தோஷம் தானே. நம்ம நடிச்சிருக்கோம் நிறைய படங்கள். ஆக்சுவலாக நான் நடிச்சதில் ஒரு 30% படம் ரிலீஸே பண்ண முடியாமலாம் உள்ளே இருக்குது நிறைய படங்கள் அந்த மாதிரி. ஸோ இது காட்ஸ் கிரேஸ். இது வந்து தேட்டரில் ஓடிட்டுருக்கு. அது ஒரே நாள் நாங்கள் போய் டீமாக படம் வேறு பார்த்தோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே நாளில் எப்படி அப்படின்னு? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனோம். ஸோ சாருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ டீமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா கீழே அது கமலா தேட்டரில் மார்னிங் 9 o'clock ஷோ இருந்துச்சு. இது பார்த்தானா 2 மணிக்கு. ஏன்னா சின்ன படம் இல்லையா, ஆரியமலா எல்லா தேட்டருக்கும் தேட்டர்ஸ் கிடைக்கல. கொஞ்சம் ஓன் ரிலீஸ் தான் பண்ணாங்க ப்ரொடியூசரு. ஸோ கொஞ்சம் தேட்டர்ஸ் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. அதில் ஃபஸ்ட்டு ஷோவே அது வந்து 2 மணிக்கு காசி டாக்கீஸில் 2 மணிக்கு. ஸோ அங்கே அதுதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. மற்றதெல்லாம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு இப்போ வேறு தேட்டர்ஸில் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் கிடச்சிது. ஸோ கரெக்டாக அது எனக்கு அது பிளேஸ்மெண்ட் வாஸ் வெரி நைஸ். அழகாக போய் 9 மணியில் இந்த படம் பார்த்து இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி லஞ்ச் முடிச்சுட்டு அழகாக காசி தேட்டரில் போய் அங்கே திருப்பி படம் பார்த்துட்டு எல்லாம் ப்ரெஸ் மீட் எல்லாம் முடிச்சு ஈவினிங் ஒரு 6:30க்கு வீட்டுக்கு போகும்போது திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 படத்தோட ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் உட்காந்து பார்த்து இருந்திருப்பீங்க, அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சாரில் வந்து என்னோடய சீன்ஸ் எதுவும் வரல. லைக் படம் பண்ணியிருந்தேன், ரொம்ப பெரிய ரோல் கிடையாது. பட் ஐ வாஸ் ஹீரோயின் மதர் இருந்த ஒரு 3 சீன் இருந்துச்சு. பட் படம் நீளத்தினால நமக்கு என்னோட சீன்ஸ் வந்து எடிட்டிங்கில் போயிடுச்சு. பட் ஐ டோன்ட் ரிக்ரெட். அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு நல்ல சந்தோஷம் தான். ஏன்னா படம் நீளம் வந்து வரும்போது ஏதாவது கம்மி பண்ணும்போது அது எது கதற்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வருமோ அதை தான் எடுப்பாங்க. ஸோ பட் ஆனால் அதில் இருந்தேன், அந்த ஒரு இதாக இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஆரியமலா இன் ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தது. ஆனால் பப்ளிக்லேருந்து ஆக்சுவலாக ஃப்ராங்காக உண்மை சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் பார்த்து பேசி மேம் இந்த படம் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படிலாம் ஒருத்தரும் சொல்லலை. ஏன்னா பாதி பேர் பார்த்துருக்க மாட்டாங்க தெரியும். ஏன்னா சின்ன படங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் போய் தேட்டருக்கு பார்க்குறாங்க. சாரில் என்னோட சீன்ஸாக இல்லாதனால மேபி எனக்கு ஏதாவது சீன் இருந்திருந்தால் யாராவது கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன தெரிந்தவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்காங்க இல்லையா, ப்ளஸ் அன்றைக்கி படம் பார்க்க வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து ஆரியமலா பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அது ரோல் வந்து ரொம்ப அழகான ஒரு ரோல். ஸோ அது வந்து எனக்கு அதில் வந்து ப்ரெஸ்ஸில் நிறைய எனக்கு ரெக்கக்னேஷன் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரிபடி ஹஸ் ரிட்டன். நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் போய்டு என் பேர் மென்ஷன் பண்ணி சில படங்களுக்கு தான் அந்த மாதிரி வந்திருக்கு.
அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ இடையில நிறைய படங்கள் பண்ணாமல் இருந்தேன். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து திருப்பி எல்லா ரிவ்யூஸ்லேயும் எலிசபெத் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லும்பொழுது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படத்தில் வந்து நீங்கள் முழு நீளமாக இருக்கீங்க. ஸோ அந்த நடிப்பை வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுகிறாங்க, விவாதிக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த ஒரு நிறைய படங்களில் வந்து ஒரு சில சின்ன ரோல் தான் வந்திருப்போம். ஸோ நம்மளோட நடிப்பை வந்து இந்த ஆரியமாலா படத்தில் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்றப்ப ஸோ இது எவ்வளோ பிளெஸிங்காக இருக்குங்க? இல்லை உண்மையில் சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பேன், வென்று வருவான்னு ஒரு படம் பண்ணேன். அதில் காசியில் விக்ரம் சார் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி கண்ணு 2 இப்படி தூக்கி வச்சு அப்படி தான் பண்ண படம் ஃபுல்லாக. அதிலே வந்து என் கேமராமேன் என்னை கிண்டடிப்பாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டாங்க, என்ன தான் ஹீரோ சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சீன்லேயும் இருந்தேன், படம் ஃபுல்லாக இருந்தேன். ஒரு அம்மா வந்து ஹீரோ வந்து அந்த தூக்கு தண்டனை கைதியை காப்பாற்றி கொண்டது கதை. ஆனால் அந்த படம் வந்து சின்ன படம், எல்லாமே புதுசு, புது ஹீரோ, புது டிரெக்டர்ன்றதுனால பெருசாக தேட்டரில் ஓடல. நல்லா இருக்கு படம்னு சொல்லி எல்லாம் வரும்பொழுது அது வந்து அப்போது அன்னைக்கு வந்து எனக்கு அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வந்து பெருசாக கிடைக்கல. அது ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ காசியில் விக்ரம் சார் பண்ணாங்க, கலாபவன் மணி சேட்டன் பண்ண ரோல் தான் இவர் பண்ணார். இவங்க பண்ணும்போது நிறைய எதிர்த்தானா அப்போ அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த அப்புறம் பண்ணும்போது நிறைய ரீச் இருந்துச்சு. இப்போ நான் வந்து சின்னதாக பண்ணும்போதே இது எனக்கு அமைஞ்சது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். பட் அது வரும்பொழுது நான் எதிர்பார்த்தேன், இதுக்கப்புறமா நம்மளை எல்லாரும் கூப்பிட்டுட்டு நிறைய படங்கள்ல இனிமேல் அம்மா ரோல்னா இனிமேல் நம்மளை தான் கூப்பிடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. பட் அதெல்லாம் நிஜம் இல்லைன்றது நான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுனால இப்போ வந்து ஐ டோன்ட் டேக் எனிதிங். ஓகே பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சந்தோஷம். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம 100% கொடுத்து தான் எந்த ரோல் இருந்தாலும் நம்ம செய்கிறது. ஒரு சீன் பண்ணாலும் படம் ஃபுல்லாக வந்தாலும் ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அது மீறி நம்ம கையில் இருக்கிறது இல்லை. எந்த படம் ஓடுது, எந்த படத்தை பெரிய டிரெக்டர்ஸ் பார்க்குறாங்க, யார் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து இப்போது நம்ம கையில் இல்லை. ஒரு பெரிய ஆக்டர் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஆக்டிங்கில் வந்து ஒரு எஃபர்ட் போட்டால் அதை வந்து பேசப்படுது. ஆமாம், உங்களை மாதிரி ஒரு ஆட்கள், அதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு எஃபர்ட் போட்டால் அந்த நடிப்பு வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பார்வை. ஆமாம், அதுக்கு பிளாட்ஃபார்ம் வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சமீபத்தில் வந்த படத்தில் கூட அம்மா ரோல் பண்ணவங்க சின்ன ரோலாக பண்ணி ரொம்ப வருஷம் வந்து தான் வந்தாங்க. பட் அந்த டைரக்டருக்கு அவங்கள பிடிச்சிட்டு அவரோட படத்தில் கண்டினியூஸாக அவங்கள கூப்பிட்டு கொடுக்கும். இன்றைக்கி அந்த அம்மா ஃபுல்லாக பேசுகிறாங்க. அப்போது அந்த ஒரு நாள் மேபி அது சொல்லுவாங்களே டைமு, லக்கு, இல்லை காட்ஸ் கிரேஸு, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் அது வர்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதோட பெட்டராக வரும், இதோட பெட்டராக. நான் இன்றைக்கி எப்படின்னா எவ்வளோ படம் இன்றைக்கும் நான் போய் கேமரா முன்னாடி அது சீரியலில் மூவி நின்றா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டேன்ற மாதிரி தான் நான் முடிச்சுட்டு நான் டேரக்டர் தான் பார்ப்பேன், கேமராமேன் தான் பார்ப்பேன். அது டேக் ஓகேமான்னு சொன்னப்போ தான் நான் வந்து போவேன். நான் இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாது சம்டைம்ஸ், அவங்களுக்கு தான் ஒரு இயக்குனருக்கு தான் தெரியும் அது என்ன வேணும் என்ன வேணான்றது. என்னோட FB பேஜ்லேயே போட்டிருப்பேன், டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் ரோல்ஸ், அப்படி தான் நான் போட்டிருப்பேனே கேப்ஷன், என்ன வேணும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு விருப்பம் ஆசை இருக்குது நமக்கு பெருசாக வரணும் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் இப்போ டேக் இல்லைல்ல, இன்னாரோட மனைவி, இன்னாரோட மகள், இன்னாரோட மருமகள், இன்னாரோட அம்மா, இன்னாரோட இல்லை எக்ஸ் ஹீரோயின், அப்படிலாம் எந்த டேகும் இல்லை. தனியாக எங்கே இருந்தோம் வந்துச்சு, காட்ஸ் கிரேஸ் வந்தோம், ஓடிட்டே இருக்கோம். 19 இயர்ஸ் இன்னும் எங்கே இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்றதே எனக்கு வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட். படங்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு நிறைய படங்கள் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ குறிப்பிட்ட படங்கள் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அதே சமயம் சீரியல் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ அது டெக்னீஷியன் சைட்லேருந்து நோட்டீஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பாக தான் வருதா, இல்லை நீங்கள் எப்படி அந்த வாய்ப்பு? ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து இன்னி வரைக்கும் போய் யார்கிட்டையும் போய் எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி நான் போய் கேட்கறது இல்லை. எப்பவுமே நான் போய் கேட்க மாட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்க்குறாங்க இல்லையா, சொல்ல மேடம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை கரெக்டாக வராங்க, கரெக்டாக போகிறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்போது கேமரா அசிஸ்டன்ஸு, இல்லை அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸு, ஹீரோஸு, சம்டைம்ஸ் அவங்க வேறு படத்தில் கமிட் ஆகும்போது அவங்க எங்கே தேடுவாங்க இல்லையா, இவங்க பண்ணும். அப்படி வந்த படங்கள். ஆனால் ஒன்றுமே அப்படியே போய் சும்மா அவங்க சொன்னதுனால எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி மூவி நான் ஆடிஷன் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். என்னோட எல்லா படங்களும் நான் ஆடிஷன்ஸ் பண்ணி தான். எவ்வளோ ஆடிஷன் இருந்தாலும் மழையோ வெயிலோ சொன்னாங்கன்னா ஆஃபீஸ்க்கு யாராவது கூப்பிட்டு, அப்போல்லாம் வெரைட்டின்னு ஒரு புக் இப்போ இருக்குது, பட் நான் போடுறதில்ல. அந்த வெரைட்டி புக்கில் ஃபோட்டோ போட்டு கொடுப்போம். ஓகே, அந்த புக்கு பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. போய் நம்ம ஆடிஷன்ஸ் பண்ணும்பொழுது மோஸ்ட்லி அது வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா கூப்பிடும்போது அதுக்கப்புறம் ஐசி மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய படங்கள் வரும், எல்லாமே நான் ஒத்துக்கிறதும் இல்லை. எனக்கு வந்து எனக்கு ஒரு சீன் பண்ணால் கூட எனக்கு அந்த படத்தில் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கணுன்றது தான் நான் வந்து எதிர்பார்க்கறது. ஸோ அதனால் அப்படி கேப் ஆகிடும். சம்டைம்ஸ் என்னென்னா சீரியல் போன அப்புறமா எனக்கு படங்கள் கூப்பிட்றதே நிறுத்திட்டாங்க. அவங்க சீரியலில் பயங்கர என்னென்னா வெளியில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ டெய்லி எங்கள் எபிசோடில் நாங்கள் வருவோம். அப்போ என்ன நினச்சிக்காங்க, தினம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் இல்லை, ஒரு மாதத்தில் சப்போஸ் 26 எபிசோட்ஸ் வருதுன்னா
ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இப்போ ஒரு அம்மா ரோலாக நான் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் போனால் எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் தான் வேலை இருக்கும். அந்த 4 நாளில் எடுத்து வச்சிருவாங்க எபிசோட்ஸ். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்ன, ஐயோ டெய்லி அவங்க வராங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, கேட்பா சொல்ல மேம் நீங்கள் தான் பிஸியாக இருக்கீங்களா, அதனால தான் மேடம் கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா நான் வெட்டியாக தான் இருக்கேன், கூப்பிடுங்கப்பா அந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு சீரியல் பண்ணும்போது பேக் டு பேக் நம்ம 2-3 சீரியல் கையில் வச்சுக்கோ, இதில் ஒரு 5 நாள் அதில் ஒரு 5 நாள் அப்படின்னு போனால் மந்த்லி நம்ம பிஸி ஆகிடுவோம். பட் படங்கள் என்னன்னா திடீர்னு அவுட்டோர் போனால் இங்கே முடியாது, அதனால கொஞ்சம் கஷ்டம், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகிறது கஷ்டம். பட் காட்ஸ் கிரேஸ், அதனால தான் அந்த கேப்பு. ஓகே, அவங்க கூப்பிடும்போது சில படங்கள் எனக்கு டேட் கொடுக்க முடியாமல் போயிருக்கு. அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன மாதிரி படங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்க? நல்ல படங்களையும் சொல்லலாம். அவங்க கூப்பிடும்போது எனக்கு வந்து விட்டுட்டு போக முடியாது. எங்க சீரியலுமே ராட்சசனே ஆக்சுவலாக எடுத்துக்கலாம். ராட்சசன்ல நான் ஒரு நாள் அந்த கேக் வெட்டுற சீன்ல போல, என்னோட பேத்தி தான் கடைசியாக காணாமல் போவாங்க. விஷால் சாரோட அம்மாவை பண்ணியிருந்தேன். 7 நாள் அவங்க டேட் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். இடையில திடீர்னு ஒரு நாள் கேட்டாங்க, அன்னைக்கு அந்த சீன் எடுக்கிறாங்க. எனக்கு நான் அப்போ சீரியலில் மாட்டியிருக்கேன், ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், அவங்க விடலை. அவங்களுக்கு அங்கே வேணுமா இருந்துச்சு. இதுவும் இல்லை, எனக்கு என்னென்னா தாண்டி போக மாட்டேன். இவங்களுக்கு கொடுத்த ரேட் இவங்களுக்கு தான், இவங்க பர்மிஷன் கொடுத்தா அங்கே போகிறேன், இல்லைன்னா இல்லை. டேரக்டர் இபிலேருந்து எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஒரு 2 hours வாங்க, க்ளோஸ்அப் மட்டுமானு எடுக்கிறோம், நாங்கள் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ படம் ஃபுல்லாக நான் காணாமல் போயிட்டேன். அந்த ஒரு சீனில் இல்லாதனால அது ட்ராவல் அப்படி தானே. ஸோ அதனால மிஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் மிஸ் ஆயிருக்கு. ஆமாம், முதல் வாய்ப்பு வந்து எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலாக சினிமாவில் வரல முதல் வாய்ப்புன்றது, நான் நடிக்கன்னு ஆரம்பித்தது வந்து சீரியலில் தான். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் என்னோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னா அப்போ எனக்கு தெரியாது, நடிக்கணுன்றதுலாம் ஆசை கிடையாது, நடிக்கணும்னு நான் கனவுக்கோ நினச்சது கிடையாது. ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலி. என் வீட்டில் டிவி கிடையாது, நாங்கள் சினிமா பார்த்தது கிடையாது, நான் சினிமா தேட்டர் போனது கிடையாது. அப்படி ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்கன்னா, காலேஜ் படிக்கச்சு எனக்கு ஹீரோயின் சான்ஸ் வந்தது. அப்பா கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு ட்ராவல் பண்ணி கல்யாணம் முடிச்சு ஒரு 10 வருஷம் அப்புறம் திருப்பி சென்னைக்கு வரேன். வரும்பொழுது ஐ ஹேப்பன் டு பி இன் அ ஷூட்டிங் ஸ்பாட். வேறு ஒரு வேலையாக அங்கே ஒருத்தவங்களோட போயிருக்கேன். அங்கே யாரோ ஒருத்தர் நம்பர் வாங்கிட்டு நல்லா இருக்கேன், எல்லோரும் நினச்சாங்க நடிக்க தான் வந்தேன், நீங்கள் மேக்கப் ரூம் அங்கே இருக்குது போங்க அப்படிலாம். இல்லைங்க நான் அவங்களோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதில் ஒரு மேனேஜர், அவர் இன்றைக்கி இல்லை இறந்துட்டார். அவர் வாங்கி கூப்பிட்டுட்டே இருப்பார், அம்மா இன்றைக்கி ஒரு டாக்டர் கேரக்டர் வரீங்களா, அம்மா இன்றைக்கி ஒரு வக்கீல் கேரக்டருக்கு வரீங்களா, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி கூப்பிடும்போது நான் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் டு பை மதர்-இன்-லா ஃபார் 2 பேரும் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்க சொன்னாங்க நீ போனால் போ, உனக்கு பிடிச்சா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த மாமியார் அது சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி போய் பண்ணது நான் வந்து டாக்டர் கேரக்டரு. அது அன்றைக்கே அவ்வளோ ரீச் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு பெங்களூரில் பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, உஷா அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். என் ஃப்ரெண்டோட அண்ணா கூப்பிட்டுட்டு என்ன டாக்டர் அம்மா டெலிவரி பார்க்க வரீங்களா அப்படி கூப்பிடுறாங்க. ஸோ நினச்சா வைநாடு நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆக்சுவலாக ஐ வாஸ் அபவுட் டு டேக் அப் அ ஜாப் ஆஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில். அப்போ அதுவான்னு பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, இதே ட்ரை பண்ணலாமே அப்படி வச்சது தான். அப்போது எனக்கு தெரியாது கம்பெனி ஆர்டிஸ்ட்னா என்ன, கேரக்டர் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. யாராவது ஷூட்டிங் சொன்னால் கிளம்பி போயிடு. நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி என் காதலேன்னு ஒரு படம், இந்த மாதிரி யாரோ கூப்பிட்டாங்க, நான் போய் நிற்கிறேன். ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல எம்ஜிஆர் அந்த தரமணியில், அங்கே போய் நிற்கிறேன். கோட் சீனு, அமரசிகாமணின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவருக்கு பேராக போய் நிற்கிறேன். ஸோ மேக்கப் பண்ணா சில்க் ஸ்மிதாக்கு மேக்கப் போட்ட அண்ணா போடுறாங்க. அம்மா வயசு அப்போ ஹார்ட்லி அவுட் மீன் 33-34 இயர்ஸ் கூட இருந்திருக்காது. அவர் பென்சில் எல்லாம் கோடு போடுறாரு. அம்மா உனக்கு கொண்டை போட்டாச்சு, வெள்ளை போட்டாச்சு, நீ முகத்தில் இருக்கிற இளமைக்கு நான் என்னம்மா பண்ணுவேன், என்ன பண்ணாலும் குழந்த மாதிரி இருக்க முகம்னு சொல்லி ரெடி பண்ணி அமுச்சிட்டாரு. கோர்ட்டில் சாட்சி கூட்டில் போய் நிற்கிறோம். அங்கே பார்த்தா நாசர் சார் வராரு, அவரோட மாமியார். பார்த்து அதுக்கு முன்னாடி எம்டன் மகனில் நான் அவுடோர் போயிருக்கேன். எம்டன் மகன் பண்ணும்போது நான் சாரை நான் பார்த்துருக்கேன். சாருக்கு இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. திட்டினாங்க, வெக்கமல்ல நீ எனக்கு மாமியார், நீ ஓடிப்படி யாராவது வந்து ரோல் சொன்ன உடனே கிளம்பி வந்துடும், என்ன கேரக்டர் எதுவுமே கேட்க மாட்டியா, இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தட்ஸ் ஹவு டம் ஐ வாஸ். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு எதுவுமே இப்போ ஒரு டாக்டரானால் மெடிக்கல் முடிச்சுட்டு வருவாங்க, ஒரு இன்ஜினியர்னால் படிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு மட்டும்தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதெல்லாம் போகிறவங்க இருக்காங்க ப்ரொஃபஷனலாக, இல்லாதவங்களும் வரலான்றது இது ஒரு வேலை தான் இது. ஸோ அப்படி வந்ததுனால ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். ஓகே, ஒன்றுமே ஏன்னா சும்மா திடீர்னு வந்து எனக்கு தெரியாது. நான் ஒரு 100 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கும் நான் தான் சொல்ல, ஒரு குழந்தையாக தான் இருக்கேன். அது ஃபஸ்ட்டு தவழும், அப்புறம் முட்டி போடும், அப்புறம் பிடிச்சி எழுந்து நிற்கணும். நான் இன்னும் தவழ்கிற ஸ்டேஜில் தான் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நான் ஜஸ்ட் லேர்னிங், அதுதான். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இப்படி பண்ணலாம், இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஐ நெவர் ரிக்ரெட் ஆக்சுவலி. இப்படி வந்துட்டுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா படமும் பண்ணதுனால தான் உங்களால் பெரிய ஆர்டிஸ்டாக இங்கே நிற்க முடியல, நீங்கள் எல்லா கூப்பிட்ற படத்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு. பட் ஐ ஃபீல் ஒருவேளை பெரிய படம் வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தேன்னா வராமையும் போயிருக்கலாம். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் விட்டுருப்பேன். ப்ளஸ் இதில் வந்த பணமும், எனக்கு பணம் மெயின். நான் வேலையாக தான் நான் இதை பார்த்தேன். எப்படி ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு அட்வொகேட் வேலையோ அப்படி ஆக்டர் நான் ப்ரொஃபஷனாக தான் பார்த்தேன்.
அப்போ அதுலேருந்து வருமானத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஸோ இந்த ட்ராவல் நான் விட்டுருந்தேன்னா இது இன்னுமே இல்லாமல் போயிருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் நடித்த படங்கள்லேயே வந்து ஸோ நான் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்னு ஒன்று இருக்கும்ல மேம் லிஸ்ட்டு, ஸோ அது என்னென்ன படங்கள்லாம் இருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹீரோக்களோட எல்லாம் நான் ரொம்ப நடித்ததில்லை. ஐ வாஸ் பீன் அவங்களோட கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அஜித் சாரோட மங்காத்தால இருந்தேன் நான். அஞ்சலிக்கு அம்மா, அது வெங்கட்பிரபு சார் கூப்பிடும்போதே எனக்கு சொன்னாங்க, மேம் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் ½ hour தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு ஃப்ரேமில், அவ்வளோதான் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க ஓகே நைட். அவரோட ஒய்ஃப் கேரக்டர் அஞ்சலியோட அப்பா அவர் பண்ணார், சண்முக சுந்தரம் சார் அவரோட ஒய்ஃபு. ஸோ வைபவ் சார் வந்து அஞ்சலி அவங்கள கூட்டிட்டு போகும்போது அவர் டைலாக் பேசுவார், நான் ஜஸ்ட்டு நிற்கணும் அவரோட சேர் பக்கத்தில். நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்தேன். பொண்ணு வந்து ஒருத்தவங்க இழுத்துட்டு போகிறாங்க வீட்டிலேருந்துன்னும் போது ஒரு அம்மாவாக எக்ஸ்பிரஷன் வரும்ல, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ரஷ் போட்டு பார்த்துட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்சது அது. அப்போ என் காமன் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, மேம் அந்த இடம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ½ டேன்னு சொல்லி ½ hour சொல்ல வேலை பாம்பேயில் 2 நாள் திருப்பி என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அந்த டைம் அது. அப்போது பாம்பேயில் ஷூட் போகுது அந்த சாங் வைபவ் அஞ்சலி அந்த வெட்டிங் ரிசப்ஷன், அதில் நான் இருப்பேன் மாண்டேஜில். என் காலில் விழுவாங்க அஞ்சலி, அவங்களும் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அதை கூப்பிட்டாங்க, அந்த சாங்கில் கூப்பிடலாம் மேடம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ஐ மேட் அஜித் சார். அதே இடத்துல அஜித் சார் இருந்த அதே இடத்துல நானும் அங்கே இருந்தேன். அவர் காஃபி எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க, எனக்கு கொடுத்தாங்க. வெங்கட் பிரபு சார் இன்ட்ரடியூஸ் மீ, ஷீஸ் அப்கமிங் மதர் கேர் சொன்னேன். அவர் எழுந்து கை கொடுத்து என்னை உட்கார சொல்லிட்டு அப்புறம் அவர் உட்கார்ந்தார். ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மற்றபடி ரொம்ப பெரிய ஹீரோக்கள் கூட நான் வந்து ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல இது வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து விக்ரம் சார் பிரபு சார் எல்லாம் அந்த ராவணன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆடிஷன் வச்சுட்டு மணிரத்னம் சார் ஆஃபீஸில் ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க 2007 ஜனவரி. ஸோ நான் போனேன் ஆடிஷனில். தே செலக்டட் புதுக்கோட்டையிலின் சரவணன் ஸ்டான்லி சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அப்போ கோ டைரக்டர். அதுக்கு அவர் தான் வந்தாங்க, அவங்க தான் வீடியோலாம் பார்த்துட்டு தே செட் ஓகே நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சியில் தான் ஷூட்டு ஆக்ரா கிட்ட. நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலலாம் ட்ரெயின்லலாம் 2-3 லேடிஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் சொல்கிறாங்க பிரியாமணி அம்மா. நான் யோசிக்கிறேன் எனக்கும் பிரியாமணி அம்மா தானே சொன்னாங்க, அவங்களும் பிரியாமணி அம்மா சொல்கிறாங்க. சரி ஏதோ கூப்பிடுறாங்க, வந்தாச்சு. வந்துட்டு அப்போல்லாம் வந்து ஸ்டீக்ஸ் போடுவேன் நான், ரெட் கலர் ஸ்டீக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 ஜீன்ஸு அப்படி தான். நான் ரொம்ப ஒல்லி தான் இருப்பேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் அப்படி தான் இருக்கும். ஸோ போயிட்டு இறங்கிட்டோம். அங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த கடா கறி அடுப்பில் வைக்குது அந்த சாங் தான் ஷூட்டிங் போகுது. போன உடனே மணி சார் இருக்கார். ஆடிஷன் எல்லாம் பார்த்த அப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க. ஸ்டான்லி சார் கூப்பிட்டு போகிறாரு, எந்த கேரக்டரு பிரியாமணி மாம் அப்படின்னு. ஏன்னா ஸ்டெப் மதர் தான் அதில், நான் அவங்களுக்கெல்லாம் வேறு அம்மா, பிரியாமணிக்கு நான் அம்மா அப்படி. டேரக்டர் என்னை மேலேருந்து மணி சார் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. மதர் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு ட்ரை அண்ட் சி அப்படி சொல்கிறாரு ஸ்டான்லி சார் கிட்ட. ஐயோ அவர் சார் சொல்கிறார், மேடம் உங்களை கொண்டு போய் சார் முன்னாடி அம்மாவை நிற்க வைக்கிற வரைக்கும் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு போனோடனே சாருக்கு வந்து கலர் ஹேர் பிடிக்காதான், ஃபஸ்ட்டு எல்லாம் பிளாக் ஹேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அந்த இது பண்ணி புடவைப்பட்டி கொண்டை போட்டு மூஞ்சில் பென்சிலில் கோடு போட்டு எல்லாம் செஞ்சு அந்த ஊர் வில்லேஜில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரி எல்லாம் கட்டி 2 நாள் முடிஞ்சிச்சு. இதில் 2 நாள் எனக்கு ஒன்றுமே வரல, போக லொக்கேஷன் இருப்போம். 3ஆவது நாள் கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிடுன்னு. நான் போய் நின்றோடனே சார் என்னை பார்த்துட்டு நாட் பேட் அப்படின்னு. அதுக்கப்புறமா சொன்னார், இது டல்லாக இருக்குது, காட்டன் சாரீ மாற்றிட்டு பட்டு சாரீ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிக்கு சொன்னாங்க. பட்டு சாரீ மாற்றிட்டு கையில் லட்டு தட்டோடு போய் நிற்பேன் அந்த சாங்கில் இருப்பேன். அது நல்ல ஒரு உண்மையில் சொல்கிறேன், அது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் ஹிந்தி, ஒரு நாள் தமிழ் ஷூட் போவோம். தமிழுக்கு நான் அம்மா, ஒரு நாள் ஹிந்தியில் அம்மா பண்ணுறவங்க ஏதோ ஷூட்டுக்காக பாம்பே போயிட்டாங்க. அன்றைக்கி என்னை டூப் போட சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட சாரியை நார்த் இந்தியன் ஸ்டைல்லாம் போட்டு நான் உட்காரும்பொழுது சார் மணி சார் வராரு இந்த பக்கம். நாங்கள் அது எழுந்து இப்படி மரத்துக்கிட்ட ஷார்ட் வைக்க போகிறோம். எழுந்து போகும்போது இப்படி பார்த்தாரு. அப்போ அவர் என்கிட்ட சொல்ல, யோ கன்வின்சிங் எஸ் பிரியாஸ் மாம் அப்படி சொல்கிறாரு. நான் சொன்னேன் ஏன்னா அந்த கெட்டப்பில் இன்னும் கொஞ்சம் கூட அது யதார்த்தமாக இருந்திருக்கு. நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தியும் தெரியும், எனக்கு ஹிந்தி எழுத படிக்க பேச தெரியும், முதலே தெரிஞ்சிருந்தா 2த்துலேயும் நீங்களே பண்ணியிருக்கலாமே அப்படி சொன்னாங்க சார். ஓ தட் மிஸ் த சான்ஸ் அந்த மாதிரி. பட் தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா அங்கே விக்ரம் சார், பிரபு சார் எல்லாம் என்னை சின்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. நீங்கள் அம்மாவா இப்படி தூக்கி இப்படி வச்சிருவாங்க சின்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விக்ரம் சார் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சோல். நான் அதுக்கப்புறமா ஐ கேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் விக்ரம் சார் அகெயின் இன் அவங்க ஆதித்யா வர்மா. அதில் நான் தான் அந்த வேலைக்கார ரோல் பண்ணியிருப்பேன், அந்த ஓடுற ரோல். அது வந்து லிட்ரலி விக்ரம் சார் தான் எனக்கு மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே சார் தான். ஹீ ரிமெம்பர்ட் மீ அண்ட் தென் ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். அவர் வந்து இது பண்ணிவிட்டு அவங்க ஐப்ரோஸ் எல்லாம் பெருசு என்ன பண்ணாமல் நார்மலாக இருக்குன்னு சொல்லி எழுதி மேக்கப் எல்லாம் இது பண்ணி டைரக்ஷனும் அவர் தான் கிட்டே இருந்து பண்ணார். தோ டைரக்டர் வாஸ் தேர், சார் வாஸ் தேர்.
தட் வாஸ் அகைன் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஷேர் பண்ண மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா மேம்? விக்ரம் சார் வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ண மெமரிஸ் ஏதாச்சும்? ராவணன்ல நடிச்சிருந்தீங்க. ஆமா, அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் சொன்னேன் சார் வி ஹவ் மெட் பிஃபோர் அப்படின்னா, ஐ ரிமெம்பர் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அப்போ கிண்டல் அடிப்பார். அப்போ சாங் டான்ஸ் போயிட்டு இருக்குல்ல, நாங்களாம் உட்காந்துருப்போம். அப்போ சார் சொல்லுவாரு, எலிசபெத் பி ரெடி, அடுத்தது நம்ம 2 பேர் தான் டான்ஸ் ஆட போறோம் அப்படி சொல்லுவார் வராங்க. ஏன்னா பிரபு சார் அங்கே ஆடிட்டு வந்து இப்படி உட்காருவாங்க. அந்த ஃபுல் நல்ல சாங் அது, கடா கடா கறி அடுப்பு, அதில் ஒரு இதாக ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ யூஸ் டு டெல், அடுத்தது நம்ம 2 பேர் கிண்டல் அடிப்பாங்க. நான் ஆடல, பட் அவங்க சும்மா கிண்டல் அடிப்பாங்க. அடுத்தது நம்ம 2 பேர் தான் டான்ஸ் ஆட போறோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனா ஆதித்யா வர்மால வந்து நீங்க அந்த சின்ன போர்ஷன் வந்தாலும் சரி, அதுதான் படத்தோட ஒரு ஆமா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ சேச்சி நீங்க அந்த ஓடுற சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அவர் துரத்துவாரு அங்க இறங்கி ஓடுறது, அதெல்லாம் அம்பத்தூர்ல தான் எடுத்தோம் அந்த ஷூட். ரொம்ப நல்லா. அண்ட் he is also such a sweetheart. நல்ல டேலண்டட். அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும்.